தாண்டி போகாதே என் ஆருயிரே என் ஊருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. அண்ணி நீங்க ஹாப்பி தானே? கார்த்தி, அம்மு எப்போ வருவா? ஃபோன் போட்டேம்மா, வந்துட்டுக்கே சொன்னாங்க, இப்போ வந்துருவாங்க. ஓ அப்படியா? அண்ணி என்னை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தெரியுதா இல்லை ஏற்கனவே பார்த்த மாதிரி தெரியுதா? முன்னாடியே பார்த்துருக்கேன் ஆபீஸில் வச்சு. என்ன பார்த்துருக்கீங்க ஆனால் என் ப்ரோவை பார்க்கல அப்படித்தானே? இவரையும் பார்த்துருக்கேன். அடிப்பாவி, பார்த்துமா இட்டு வந்து பேசல. அதெல்லாம் எதுக்கு இப்போ, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. பிரபு அம்மு வந்துட்டாங்க. பிரியாக்கா, அம்மு என்னக்கா அதுக்குள்ளே கிளம்புறீங்க? இல்லை அம்மு, இங்கே இருந்தா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். எங்கள் அப்பா பண்ணது எல்லாமே. அங்கே போயிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன்ல, அதான். சரிக்கா, அடிக்கடி ஃபோன் போடு சரியா, என்னை மறந்துடாத. உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும்? என் கூட பிறக்காத தங்கச்சி நீ. உன்னை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அம்மு. தேங்க்யூக்கா. அடி வாங்க போகிற என்ன புதுசாக தேங்க்ஸ்லாம் சொல்கிற? சொல்லணும் தோணுச்சு, அதான் சொன்னேன். டேய், என் தங்கச்சி எங்கடா? ஃபர்ஸ்ட் வாரம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, அப்புறம் தலைவலிக்கு நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டாடா. பிரபு அண்ணா என் தங்கச்சியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. ஓகே குமார், நான் பார்த்துக்கிறேன். ஆமாடா மச்சான், என் தங்கச்சி ரொம்ப பாவம், அவளை பத்திரமா பார்த்துக்கோ. சரிடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன். டேய், அப்புறம் விக்கி அர்ஜுன்லாம் காணுமே, அவங்களாம் எங்க? விக்கிக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அர்ஜுன் வீட்டில் தான்டா இருக்கான். என்னடா மச்சான், வீட்டில் தானே இருக்கான், இங்கே வந்திருக்கலாமே. மாயாக்கும் மாயா தங்கச்சிக்கும் துணையார் நான் தாண்டா விட்டுட்டு வந்தேன். ஓ அப்படியா, அப்பனா சரிடா. அதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணம் எங்க வச்சு? கண்டிப்பாக சொல்கிறோம்மா, எல்லாரும் வந்துருங்க. ஓகே ப்ரோ, எல்லாருமே வந்துடுவோம். டே பிரபு, நாங்கள் போயிட்டு வரோம்டா. ஓகே அம்மு, நான் போயிட்டு வரேன். சரிடா மச்சான், போய் ஃபோன் போடு சரியா? என்னாச்சு அம்மு, அழுகிற? பிரியாக்கா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்க்கா. நானும் தான் அம்மு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இவ்வளோ சீக்கிரம் உன்னை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கலக்கா. அதே மாதிரி இவ்வளோ சீக்கிரம் பிரிவோன்னு எதிர்பார்க்கல. ஏய் அம்மு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்தால் உடனே நான் வீடியோ கால் பண்ணுறேன், அது மாதிரி நீ பண்ணு. ஏய் என்னாச்சுடி? பிரியாக்கா, என்ன தங்கம்? இப்படி ஒரு அக்கா தங்கச்சியா? பிரியாக்கா, அழுகாதடி என் செல்லமே. உயிரென்ற உன்னை நாளை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ நாள் பிரிவாயே. ஒரு போதும் உன்னை நாளும் விடமாட்டேன். தோற்று போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. பிரியாக்கா, ஐ லவ் யூக்கா. லவ் யூ டூ அம்மு. ஐ மிஸ் யூ அக்கா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அம்மு. அக்கா, என்னை மறந்துட மாட்டேல? உன்னை எப்படி நான் மறப்பேன்? சரி அம்மு, ரொம்ப ஃபீல் பண்ணாத சரியா? நான் உனக்கு அடிக்கடி கால் பண்ணுறேன். சரிக்கா. எப்பா, அக்கா தங்கச்சி பாசம் உள்ளரிக்குது. அண்ணா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. சரிடா, கிளம்பிடலாம். டைம் ஆச்சு பிரியா, போலாமா? சரி அம்மு, நான் போயிட்டு வரேன். டே பிரபு, நாங்கள் போயிட்டு வரோம்டா. சரி மச்சான், போயிட்டு வாங்க. அம்மு, ஃபீல் பண்ணாத அம்மு, நான் உனக்கு டெய்லி கால் பண்ணுறேன் சரியா? சரிக்கா. பிரபு அண்ணா, என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோங்க சரியா? சரி பிரியா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா போகலாமா? போலாண்டா. சரி பிரபு, நாங்கள் போயிட்டு வரோம். நான் போயிட்டு வரேன் அம்மு. சரிக்கா, போயிட்டு வா. அம்மு, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை. அம்மு, போலாமா? பிரியாக்கா, ஐ மிஸ் யூக்கா. ஏய் என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். நீ ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கேன், வாங்க போகலாம். இங்கே பார் குட்டிமா, மேரேஜுக்கு கண்டிப்பாக உன்னை கூட்டு போவேன் சரியா? சரி, நான் போகிறேன் வாங்க. இவன் என்ன இப்படி ஃபீல் பண்ணிட்டு போறா? அம்மு, வாங்க போகலாம்.
இப்போ எனக்கு அர்ஜுனை பிடிச்சிருக்கு. அவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க. நான் தனியாய் தனியாய் நடந்தேனே, சிறு பனியாய் பனியாய் கரைந்தேனே, ஒரு நுரையாய் நுரையாய் உடைந்தேனே காதலாலே. நெஞ்சம் எனும் ஊரினிலே, காதல் எனும் தெருவினிலே, கனவு எனும் வாசலிலே என்னை விட்டு விட்டு போனாயே. தான் எந்த ஒரு பொருள் மேலேயும் ஆசைப்பட மாட்டேன். எனக்கே தெரியும் நான் ஒரு அன்லக்கின்னு. தெரிஞ்சும் அர்ஜுன் மேலே ஆசை வச்சது என் தப்பு தான். யார் அந்த பொண்ணு? அர்ஜுனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும்? எதுவாக இருந்தால் நமக்கு என்ன? இனி நாம யாரோ அர்ஜுன் யாரோ. என் காதல் சொல்றதுக்கு முன்னாடியே செத்து போச்சு. இனி எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு சொல்லி அழக்கூட யாருமே இல்லை. இனிமே என் வாழ்க்கையில அர்ஜுன் கடன் இல்லை. இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாரே. இனி எனக்கு எதுவும் வேண்டாம். மாயா, காதலினும் சொல்லை நானும் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் காதல் எந்த கையில் இல்லை. வாழ்வுக்கு மாயா, சாரி மாயா. நிறுத்துங்க அர்ஜுன். மாயா, ஸ்டாப் இட் அர்ஜுன். நீங்க எதுவும் பேச வேண்டாம். இங்கேருந்து கிளம்புங்க. மாயா, என் மேலே எதுவும் தப்பு இல்லைம்மா. வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க இது கிளம்புனா போதும். எனக்கு ப்ளீஸ் மாயா, என்னை புரிஞ்சுக்கோ. புரிஞ்ச வரைக்கும் போதும் அர்ஜுன். இங்கேருந்து கிளம்புங்க. ப்ளீஸ் மாயா, நான் கொஞ்சம் பேசணும் உன்ட்ட. 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன் மாயா. அவள் காலேஜில் என் கூட படித்த பொண்ணு மாயா. ஸ்டாப் இட் அர்ஜுன். உங்ககிட்ட இருந்து நான் எதுவும் கேட்க விரும்பல. கிளம்புங்க. கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டுட்டேன், பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டேன். மாயா, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா? இப்போ நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற மாயா. தெளிவாகு, நானே வந்து பேசுகிறேன். ஆனால் ஒன்று, இந்த ஜென்மத்தில் நீ தான் என் பொண்டாட்டி. நான் பண்றது சரியா தப்பான்னு தெரில. ஆனா அர்ஜுனை விட்டு விலகி இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஓய் மேடம், என்ன? அப்படி என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஹலோ, ஐ எம் ஏ டாக்டர். அது எப்படி? டாக்டர்னா மனசுல உள்ள தெரிஞ்சிருமா என்ன? டாக்டரால் மனசுல தெரிஞ்சுக்க முடியாதான்? உன் புருஷனா எனக்கு எல்லாமே தெரியும். ஓ, என்ன தெரியும்? என் குட்டிமாக்கு மனசில் ஏதோ குழப்பம். அது என்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட என்ன கேட்கணும் கேளு. ஹலோ. கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? அதெல்லாம் நினைக்க மாட்டேன், கேளு. ஆமா, சிஸ்டம் பாஸ்வேர்டு எப்போ மாத்துனீங்க? அது எதுக்கு இப்போ? சொல்லுங்க. எப்போ மாற்றினேன்? ரீசெண்டாக 1 மாதம் ஆச்சு மாற்றி. ஏன் மாத்துனீங்க? இதில் என்ன இருக்கு? எனக்கு மாற்றணும் தோணுச்சு, அதனால மாற்றினேன். உங்க பேர் தானே பாஸ்வேர்டா இருந்துச்சு. ஆமாம், முன்னாடி. அதையும் மாத்துனீங்க? எனக்கு யாராவது கால் பண்ணாங்களா? ம். யார் பண்ணது? யாரு பண்ணான்னு தெரியல, நான் நேம் கேட்கல. ஆனா ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் போட்டு என்ன சொன்னாங்க? பாஸ்வேர்டு மாத்திட்டீங்கல்ல, அது அவங்களுக்கு தெரியல போல, அதான் ஃபோன் போட்டு கேட்டாங்க. ஆமாம், அவங்கள்ட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். ரெண்டாவது கால் பண்ணவே இல்லை பாஸ்வேர்டு கேட்டு. அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி? என்கிட்ட கேட்டாங்க, நான் உங்க பேர் தான் பாஸ்வேர்டா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம்? அவங்க சொன்னாங்க முன்னாடி அவர் பேர் தான் இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக மாத்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஓ. பேசுகிற நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. ம். நான் அவரோட ஒய்ஃப்னு சொன்னேன். அப்புறம்? என் பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் அபின்னு சொன்னேன். அப்புறம்? என்கிட்ட பேசிட்டே பிரபா அபின்னு பாஸ்வேர்டு போட்டு பார்த்துருக்காங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. ஆமாம், அதான் பாஸ்வேர்டு. எதுக்கு என் பேர்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? ஏய், நீ என் பொண்டாட்டி, உன் பேரை வைக்காம யார் பேரை வைக்க? என்ன அவ்வளோ பிடிக்குமா என்ன?
இங்கே பாரு அபி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க மாதிரி அவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும்னா இல்லை, உன்னை ரொம்ப பிடிக்கும். உண்மையாவா? ஐ லவ் யூ அபி. ம். ஊனா திரும்பி சொல்ல மாட்டியா? நீங்கள் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ பிரபா. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை. நான் மாயா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைம்மா. என் மேலே எந்த தப்புமே இல்லை. ஒன் டைம் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அவள் இப்படி வந்து பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி நீ என்கிட்ட பேசணும் சொன்னியே, நீ என்னை லவ் பண்ணுறன்னு தான் சொல்ல வந்த. அது உன் கண்ணிலே நான் பார்த்தேன். ஐஸ் இப்படி பண்ணவும் நீ அழுதுகிட்டே போயிட்ட, அதையும் நான் பார்த்தேன். மாயா, என் மொத்த காதலும் உனக்கு மட்டும்தான். என்னை புரிஞ்சுக்கோடி மாயா. நான் எந்த தப்புமே பண்ணலை. இவகிட்ட பேசலான்னு வந்தேன், தூங்கிட்டா. மணி 10. தூங்காம என்ன செய்வா? அர்ஜுன் ரொம்ப நல்லவன்னு புரிய வைக்கலான்னு வந்தேன். இப்போ என்ன பண்ணுறது? நீ என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு யாரு? அதான் சொன்னேனே, ஐஸு. அவளுக்கும் அர்ஜுன் மச்சானுக்கு என்ன சம்மதம்? ஒன் டைம் அவளுக்கு ரொம்ப பிரச்சனை, இவன் தான் போய் ஹெல்ப் பண்ணான். அப்படி என்ன ஹெல்ப் பண்ணாரு? ஒரு பையன் அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான். அர்ஜுன் தான் காப்பாற்றினான் போய். ஓ. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவளை நாங்கள் பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்திருக்கா இப்போ. அர்ஜுன், நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. நான் உங்களை ரொம்ப நம்பினேன். என் நம்பிக்கையை உடைச்சிட்டீங்கல்ல. அம்மு, என்னடி இவ உளறிட்டு இருக்கா? இப்போ என்ன பண்றது? அர்ஜுன் அர்ஜுன் தான் உளறிட்டு இருக்கா. ஏதாவது பண்ணணும் பிரபு. மாயா ரொம்ப பாவம்டா. அவளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரபு. சரிம்மா, காலையில் பார்ப்போம். ம். ஆமா, இப்போ ஐஸ் எங்க? அவங்க நான் இங்கே தான் வருவேன்னு சொல்லி வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்காளா? ஆமா. உங்க அண்ணா உனக்கு கேட்கலையா உன்கிட்ட? கேட்டாரு. என்ன சொன்ன? உங்க ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். என்னது, என் ஃப்ரெண்டு சொன்னியா? ஆமாடா, திடீர்னு கேட்டாரு. என்ன சொல்லனே தெரில. ஏன் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? அடியே, நான் பொண்ணுங்க கூட பேசுனதே இல்லடி, என் பேரை இப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்க. உங்க அண்ணன் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான், நான் பார்த்துக்கிறேன். இப்போ அவ எங்க? மாயாவும் இந்து தூங்குவாங்களே, அங்கே தான் இருக்க வச்சிருக்கேன். ஓ, அதனாலதான் இங்க தூங்குறாளா? ஒருவேளை இருக்கலாம். இருக்கலாம்னா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? நானும் உன் கூட தானே வந்தேன் பிரியாக்கா பார்க்க. அதுவும் சரிதான். சரி பிரபு, நீங்கள் போய் தூங்குங்க. சரி, நீ தூங்கலையா? இதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்குறேன், நீங்கள் போங்க. உள்ள லாக் பண்ணிக்கோ, சரியா? ம். அம்மு, பிரியாவை ரொம்ப மிஸ் பண்றியா? ஆமாடா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிரியாவை அவ்வளோ பிடிக்குமா என்ன? ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு கூட பிறக்காத அக்கா அவ. சரி அம்மு, நீ தூங்கு, நான் போறேன். ம். அர்ஜுன் மச்சானை பார்த்துக்கோ, சரியா? சரிடி, நீ தூங்கு, நான் பாத்துக்கிறேன். ம். மாயா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. அர்ஜுன் மச்சான் கூட நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன். இந்தாம்மா மாயா, காஃபி. அம்மு எங்கம்மா? அவ ரூம்ல இருக்காம்மா. சரிம்மா, நீ குடி. ம்.
நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு மாயா, ப்ளீஸ் மாயா. இன்னும் சொல்ல என்ன அர்ஜுன் இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. ப்ளீஸ் மாயா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். குட் மார்னிங் அர்ஜுன். அர்ஜுன், நான் வெளியில் போகிறேன், என் கூட வாயேன். ஐஸு, நான் பொறுமையாக இருக்கும்போது இங்கேருந்து கிளம்பிடு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்த பொண்ணு யாரு? நீ கேட்டா சொல்லிடுவாளா? நான் மாயா. ஹாய் மாயா, என் பேர் ஐஸ்வர்யா. ம் பேபி போலாமா? என்ன, நேற்று வாங்கினது பத்தலையா? கோவப்படாத பேபி, இப்போ எது கோவப்படுற? இங்கே பாரு ஐஸு, எல்லை மீறி பண்ணிக்கிட்டு இருக்க, அவ்வளோ சொல்லிட்டேன். ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி நான் அசிங்கப்படுத்துறேல. ஏதோ பொண்ணா? அவ்வளோதான் உனக்கு மரியாதை பார்த்துக்கோ. இவ்வளோ சொன்னால் உனக்கு ஏன் கோவம் வருது? ஏன்னா இவ தான் என் வருங்கால மனைவி. வாட்? அப்போ நான் யாரு? நீ யாருன்னு உங்கள் அப்பா அம்மாட்ட தான் கேட்கணும். அர்ஜுன், என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக போய் சொல்கிறேன் என்ன? இங்கே பாரு ஐஸு, இந்த ஜென்மத்தில் எனக்கு மாயாதான். அர்ஜுன், நீ எனக்கு வேணும். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அவள் என்னை எப்படி பார்க்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அவளை மனைவியாக தான் பார்க்கேன். நான் தான் இருக்கேன். அது அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சு என்கிட்ட சொல்ல தயங்கலாம் அவள். ஆனால் எத்தனை வருஷம்னாலும் சரி அவளுக்காக நான் காத்திருப்பேன். என்ன நினச்சிட்டு உன் லைஃப்பை நீ வீண் பண்ணிடாத, அவளை தான் சொல்லுவேன். அர்ஜுன், நீ என்ன பேசுற? இவ்வளோ நேரம் தமிழில் தானே சொன்னேன், புரியலையா? ஏய் கேர்ள், என்ன அர்ஜுன் சொல்றதெல்லாம் உண்மையா என்ன? நீ அவனை லவ் பண்றியா? ஹே பொண்ணே, சொல்லிட்டு போ. அர்ஜுன், நீ போய் சொல்றியா என்ன? இங்கே பாரு ஐசு, உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்புறம் பதில் சொல்லாம போயிட்டா? லவ் பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லியிருப்பாளே, எதுக்கு எஞ்சி போகணும்? நீயே யோசிச்சு பாரு. அது கரெக்டு தான், ஆனா எதுக்கு அவ போனா? அதுக்கு நீ தான் காரணம். என்ன? நான் என்ன பண்ணேன்? நேற்று என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வந்தா. நேற்று நீ அப்படி நடந்துக்கிட்டேல, அதை பார்த்து தான் அவள் அழுந்துக்கிட்டே போயிட்டா. அப்படின்னா நீ என்ன லவ் பண்ணவே மாட்டியா? இங்கே பாரு ஐசு, இந்த ஜென்மத்தில் எனக்கு மாயாதான். வீணா ஆசையை வளர்த்துக்காத. உங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ.